ஐயா ஐயா ஏதோ தர்மம் தான் பண்ணுங்க ஐயா. ஹலோ, நான் கோயில் வரைக்கும் வந்திருக்கேன். ஐயா நான் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன். ஐயா ஏதாவது தர்மம் தான் பண்ணுங்க. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சியா. ஏதாவது தர்மம் தான் பண்ணுங்க ஐயா. பிச்சைக்காரனி என் காலை பிடிக்கிறியா? விட்றா. பிச்சைக்காரனி என் காலை பிடிக்கிறியா? விட்றா. இதை நீங்கள் தான் வரைஞ்சிங்களா? சொல்லுங்கள், உண்மையாலே நீங்கள் தான் வரைஞ்சிங்களா? ஏன் பிச்சைக்காரனா பிச்சை மட்டும் தான் எடுக்கணுமா? எங்களுக்குலாம் திறமை இருக்கக்கூடாதா? அப்படிலாம் சொல்ல. என்னை நீங்கள் 2 செகண்ட் தான் பார்த்துருப்பீங்க, ஆனால் தத்ரூபமாக வரைஞ்சிருக்கீங்களே, அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. யாருமே வேணான்னு மலை மேலே ஆண்டி அண்ணனை கையெடுத்து கும்பிட்ற இந்த உலகம் பசின்னு கையேந்தி நிற்கிற என்ன எட்டி உதைக்குது. இந்த சமூகம் எனக்கு கற்றுக் கொடுத்த வலியும் வேதனையும் கலந்த கலை. சார், நானும் உங்களை மாதிரி ஒரு காலத்தில் வாழ்ந்தவன் தான். இந்த காலமும் சூழ்நிலையும் தான் உங்கள் முன்னாடி என்னை இப்படி நிப்பாட்டிருக்கு. இதே காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் மாற்றக்கூடிய சக்தி உங்கள் திறமை இருக்குன்னு நம்புகிறேன். அதே நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் என் கூட வாங்க. வாங்க. இங்கே எத்தனையோ ஜாதி இருக்குது, மதம் இருக்குது, கோவில் இருக்குது, சாமி இருக்குது. ஆனால் ஒரு மனிதனுக்கு ஒன்றுனா ஒரு மனிதன் தான் வரணும். ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் தான் உயர்த்த முடியும். இந்த மாதிரி இருளில் முடி கிடக்கிற எல்லாருக்குள்ளேயும் திறமைன்ற வெளிச்சம் ஒளிஞ்சிட்டு தான் இருக்குது. அதை நீங்களே நினச்சா மட்டும்தான் இந்த உலகத்துக்கு வெளிக்காட்ட முடியும். நம்மளோட பலமும் பலவீனமும் நம்ம உடம்ப சார்ந்ததில்லை, நம்ம மனசை சார்ந்தது. உங்களோட எண்ணமும் செயலும் உங்கள் லட்சியத்தை நோக்கி இருந்தால் இந்த உலகம் உங்களுக்கான வாய்ப்பை தேடித்தரும். உங்கள் அறியாமையை போக்க இந்த உலகம் ஒருத்தர் அனுப்பும். நம்பிக்கையோடு செயல்படுங்கள். வாழ்த்துக்கள்.